ॐ सहना भवतु सहनौ भुनक्तु सह वीर्यङ्करवावहै तेजस्विनावधीतमस्तु मा विद्विषावहै। ॐ शान्ति शान्ति शान्तिः। हरिः ॐ श्रीगुरुभ्यो नमः। हरिः ॐ। सच्चिदानन्दरूपाय विश्वोत्पत्त्यादिहेतवे तापत्रयविनाशाय श्रीकृष्णाय वयं नमः। जन्माद्यस्य यतोऽन्वयात् इतरतश्चार्तेष्वभिज्ञस्वराट् तेने ब्रह्महृदाय आदिकवये मुह्यन्ति यत्सूरये तेजो वारिमृदां यथा विनिमयो यत्र त्रिसर्गो मृषा धाम्ना स्वेन सदा निरस्तकुहकं सत्यं परं धीमहि। धर्मप्रोञ्झितकैतवोऽत्र परमो निर्मत्सराणां सतां वेद्यं वास्तवमत्र वस्तु शिवदं तापत्रयोन्मूलनं श्रीमद्भागवते महामुनिकृते किं वा परैरीश्वरः सद्यो हृद्यवरुध्यतेऽत्र कृतिभिः शुश्रूषुभिस्तत्क्षणात् निगमकल्पतरोर्गलितं फलं सुखमुखातमृतद्रवसंयुतं पिबत भागवतं रसमालयं मुहुरहो रसिका भुवि भावुकाः नारायणं नमस्कृत्य नरं चैव नरोत्तमं देवीं सरस्वतीं व्यासं ततो जयमुदीरये। देवीं सरस्वतीं व्यासं ततो जयमुदीरयेत्। श्रवणं कीर्तनं विष्णोः स्मरणं पादसेवनम् अर्चनं वन्दनं दास्यं सख्यम् आत्मनिवेदनम् इति पुंसार्पिता विष्णौ भक्तिश्चेन्नवलक्षणः क्रियेते भगवत्यद्धा तन्मय्येदीतम् उत्तमम्। பையனை மடியிலே அமர்த்திக் கொண்டு நீ கற்ற கல்வியிலேயே உனக்கு மிகவும் சிறந்ததாக நீ நினைக்கக்கூடியதை எனக்கு சொல். பையன் சொல்கிறான், நான் படித்ததில் எனக்கு பிடித்தது எல்லோரும் படிக்க வேண்டிய கல்வி. எந்த ஒரு கல்வியை நாம் கற்பதினால் கல்வி கல்லாமை என்கின்ற நிலைக்கு வருவோமோ, மீண்டும் கற்க வேண்டிய நிலைக்கு நாம் தள்ளப்பட மாட்டோமோ, அந்த கல்விதான் உத்தமமான கல்வி. அது என்ன கல்வி? இறைவனை நோக்கி என்னுடைய மனம் செல்லுதல், இறைவனை நாடி இறைவனை அறிதல், இறைவனை அடைதல். அதுதான் நான் கற்ற கல்வியிலேயே சிறந்த கல்வியாக, சிறந்த படிப்பாக நான் கருதுகிறேன். அந்த இறைவனை நாம் அடைவதற்கு இந்த 9 பக்தி லட்சணங்களானது நம்முடைய சாஸ்திரங்களில் சொல்லப்பட்டுள்ளது. அதுதான் நான் கற்ற கல்வி. அது என்ன அந்த 9 பக்தி லட்சணங்கள்? பக்திச்சேத் நவலக்ஷணாஹா பும்சாஹா. மனிதர்களுக்கு விஷ்ணுவிடத்திலே வைக்கக்கூடிய பக்தி இருக்கின்றதே, அந்த பக்தியானது இந்த 9 விதமானதாக இருக்கிறது.
அதுல முதல் லட்சணம் ஸ்ரவணம். நேற்று இரவு ரொம்ப விரிவாக பார்த்தோம். கேட்டல். கேட்க கேட்கத்தான் குறைபாடுகள் நீக்கப்படுகிறது, சந்தேகங்கள் நீக்கப்படுகிறது, அறியாமை நீக்கப்படுகிறது. கேட்பதின் மூலமாகத்தான் நம்முடைய தவறுகள் திருத்தப்படுகிறது. கேட்பதின் மூலமாகத்தான் நாம் எது வாழ்க்கையின் இலக்காக இருக்க வேண்டும் என்பது தெரிய வருகிறது. கேட்பதின் மூலமாகத்தான் எதை நான் அடைய வேண்டுமோ அதை நோக்கி பிரயாணித்தல் என்பது தெரிய வருகிறது. கேட்பதின் மூலமாகத்தான் நம்முடைய மனதில் இருக்கக்கூடிய சோக மோகங்கள் நீங்குகிறது. கேட்பதின் மூலமாகத்தான் இறைவனின்பால் பக்தி வருகிறது. கேட்பதின் மூலமாகத்தான் உலகத்திடத்திலே வைராக்கியம் வருகிறது. கேட்பதின் மூலமாகத்தான் மோட்சமே வருகிறது. அதான் பகவான் கீதையில சொல்றார், நகி ஞானேன சதுருஷம் பவித்ரம் மிக வித்யதே. உலகத்துல பவித்திரத்தை கொடுக்கக்கூடிய பொருள்கள் நிறைய இருக்கு. ஆனால் ஜீவனை ஜீவத்தன்மையிலிருந்து இறைத்தன்மைக்கு கொண்டு போய் சேர்க்கக்கூடிய பவித்திரமான சாதனம் ஞானேன, ஞானத்தினால் மட்டும்தான் அது நடக்கிறது. மற்றதெல்லாம் மிருகத்தன்மையிலிருந்து மனிதத்தன்மைக்கு வருவதற்கு சகாயம் செய்கிறது. அந்த வகையில் அது நன்மை. மிருகமாக இருக்கின்ற நான் மனிதத்தன்மைக்கு வருவதற்கு எல்லா சாதனங்களும் தயார்படுத்துகிறது. ஆனால் மனிதத்தன்மையிலிருந்து இறைத்தன்மைக்கு நம்மை அழைத்து கொண்டு போவதற்கு ஞானேன சதுருஷம் பவித்ரம் ந இக வித்யதே. ஞானத்தை காட்டிலும் ஞானத்துக்கு நிகராக வேறொன்று இந்த உலகத்தில் இல்லை. அப்பேற்பட்ட ஞானத்தை நான் செவிமடுக்காது போனால் எப்படி என்னுடைய மனதில் இருக்கக்கூடிய தாபங்கள் நீங்கும்? ஆசை என்னவோ மனசுல இருக்கக்கூடிய தாபம் போனோன்னு, ஆனால் காதையே நான் கொடுக்க மாட்டேன். தாபத்திற்கு உரிய காரணத்தை கண்டுபிடித்து அதை நீக்க வேண்டுமானால் அறிவுதானே அதற்கு சகாயம் செய்ய முடியும். அந்த அறிவை நான் நாட மாட்டேன், காது இருந்தும் கேட்க மாட்டேன் என்றால் பக்தி வராது. போய் இறைவனை நாடணுமா வேண்டாமா? இறைவனை அடையணுமா வேண்டாமா? இறைவனோட நான் தொடர்பு வைக்கணுமா வேண்டாமா என்று முடிவு செய்வதே இந்த காதுதான். காதின் வழியாகத்தான் அனைத்தும் உள்ளே வருகிறது. திருவள்ளுவர் அதனால்தான் சொல்லிட்டார், நமக்கு செல்வம் செல்வம்னு சொன்னாலே நமக்கு மனசுல ஒரு மகிழ்ச்சி வர ஆரம்பிச்சிடும். ஆனா அவர் சொல்றார், உண்மையான செல்வம் எதிரான்னா செவிச்செல்வம். செவிச்செல்வம் இல்லை என்றால் மற்ற செல்வங்கள் எல்லாம் பெருசா தெரியும். செவிச்செல்வமானது எப்பொழுதுமே இருந்து கொண்டிருந்தால் மற்ற செல்வங்களால் என்ன பிரயோஜனம்? செல்வத்துள் செல்வம் செவிச்செல்வம். அச்செல்வம் செல்வத்துள் எல்லாம் தலை. எல்லா செல்வத்துக்கும் தலையான செல்வமாக அதுதான் இருக்கு. அந்த ஒரு செல்வம் மட்டும் இல்லை, மற்ற எல்லா செல்வமும் இருக்கு. என்ன பிரயோஜனம்? பிணத்துக்கு சமானம். எல்லா செல்வமும் இருக்கு, ஆனால் பிணத்தால் அனுபவிக்க முடியாது. அதே போல நமக்கிட்ட எல்லா செல்வமும் இருக்கு, ஆனால் மனதிலே தாபத்துடன் இருக்கிறேன். ஸ்ரவணம் விஷ்ணோஹோ
விஷ்ணுவிடத்திலே ஸ்ரவணம், விஷ்ணுவனுடைய குணத்திலே ஸ்ரவணம், விஷ்ணுவனுடைய பிறப்பை நோக்கி ஸ்ரவணம், விஷ்ணுவனுடைய லீலைகளை நோக்கி ஸ்ரவணம், விஷ்ணுவனுடைய சம்பந்தத்தை நோக்கி ஸ்ரவணம், விஷ்ணுவனுடைய நாமரூபத்தை நோக்கி ஸ்ரவணம். நீங்க கேட்கலாம், ஸ்ரவணம் எதுவரைக்கும் நடக்கணும்? வாழ்க்கை முழுக்க ஸ்ரவணம் பண்ணணுமானா நாம் இப்படி கேட்கலாம், எதுவரைக்கும் நான் தூங்க வேண்டும் என்று பிரயத்தனப்படுகிறேன்? தூக்கம் என்னை தழுவாத வரை, அது வரைக்கும் அந்த எண்ணம் இருக்கு, தூங்கணும் தூங்கணும். நான் தூங்கிவிட்டால் நாம் அதன் பிறகு இந்த சிந்தனையே மனசுல கொண்டு வருதில்லை. அதே போல மனம் இயற்கையாக இறைவனை நாடிக்கொண்டிருந்தால் ஸ்ரவணம் தேவையில்லை, நிறுத்திடலாம். எந்த முயற்சியும், என்னுடைய எந்த முயற்சியும் இல்லாமல் எல்லா சூழ்நிலைகளிலும் என்னுடைய காதானது எல்லா பக்கத்திலும் இருந்தும் இறைவனுடைய வைபவத்தை கேட்பதற்கு தகுதி படைத்ததாக இருந்தால் அப்ப நான் ஸ்ரவணத்தை நிப்பாட்டிடலாம், தைரியமா நிப்பாட்டிடலாம். ஏன்னா ஸ்ரவணம் பண்ணுவதனுடைய நோக்கமே என்னை நான் பார்ப்பதற்காகத்தான், வேற ஒன்றுக்கும் இல்லை. ஜலத்தை அருந்த வேண்டும் என்று ஆசைப்படுகிறோம் குளத்துல போய், ஆனால் ஜலம் தெரிவதில்லை. மேலே ஜலத்தை மூடிக்கொண்டு பாசியும் ஜலத்திலிருந்து வளர்ந்திருக்கக்கூடிய செடிகளும் அந்த இலைகளும் மறைத்து கொண்டிருக்கு. இப்ப நான் அதை விளக்கினால் போதும், ஜலம் இருப்பது தெரிகிறது. அதே போல ஸ்ரவணம் என்ன செய்கிறது என்றால், உள்ள இருக்கக்கூடிய ஆத்மாவை தொடர்ந்து காட்டிக் கொடுத்து கொண்டே இருக்கிறது. அதுதான் நீ, அதுதான் நீ. நான் ஒருவேளை கேட்காமல் இருந்தால் அந்த ஆத்மாவை மூடிக்கொண்டு நான் எனது மூடிக்கொண்டு மறைத்து விடுகிறது. அப்ப நாம சம்சாரத்துல இருக்கோம். இந்த ஸ்ரவணம் சப்தம் கேட்ட மாத்திரத்திலேயே இந்த இரண்டும் விளக்கப்படுகிறது. உள்ள இருக்கக்கூடிய ஆத்மா தெரியும் போது சந்தோஷமா இருக்கு, ஆஹா இதுக்குதானே நான் ஆசைப்பட்டேன்னு சொல்றேன். அப்ப இது ஒவ்வொரு முறையும் விளக்கப்பட்டு 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 அந்த ஆத்மாங்கிற அந்த ஜலத்தை நான் குடித்து கொண்டே இருக்கணும். அப்ப ஸ்ரவணம் இருந்தால்தான் நான் ஆத்மாவுடைய ஜலத்தை குடித்து கொண்டே இருப்பேன் அப்படின்னா அது ஆரம்ப கட்டம். நான் ஸ்ரவணம் என்கின்ற அந்த பிரயத்தனம் இல்லாமல் இயல்பாகவே என்னால் எனக்குள் இருக்கக்கூடிய அந்த ஆத்மாவை ஸ்மரிக்க முடிந்தால், எந்த தடை இருந்தாலும் எந்த போகம் இருந்தாலும் எனக்குள்ளே அந்த ஆத்மாவுடைய சுகத்தை என்னால் பருகுவதற்கு அருகதை இருந்தால் அப்போ அந்த ஸ்ரவணம் என்கின்ற சாதனம் தேவையில்லை, அதுவரை ஸ்ரவணம் செய்ய வேண்டும். அப்போ எனக்கு ஸ்ரவணம் தேவைப்படுகிறது, என்னுடைய மூடியிருக்கக்கூடிய அழுக்கை விளக்குவதற்கு ஸ்ரவணம் எனக்கு தேவைப்படுகிறது என்றால் நான் விட்டுவிடக்கூடாது. எனக்கு எல்லாமே தெரியுமே, நான் தான் எல்லாம் கேட்டு விட்டேனே படித்து விட்டேனே இருக்கவும் கூடாது. ஏன்? என்னுடைய பிரயத்தனம் இல்லாமலேயே போய் அந்த அனுபவிக்கக்கூடிய அனுபவம் எனக்கு இன்னும் வரவில்லை. அது வருவதற்கு இந்த ஸ்ரவணம் எனக்கு ஒரு பெரிய தூண்டுகோலாக இருக்கு. ஆகையினாலே ஸ்ரவணம் விஷ்ணோஹோ. அப்ப ஸ்ரவணத்துல நம்முடைய மன தூய்மை, மனதில் இருக்கக்கூடிய சந்தேகங்கள், மனதில் இருக்கக்கூடிய குறைபாடுகள்
மனதில் இருக்கக்கூடிய அழுக்குகள், மனதில் இருக்கக்கூடிய அவநம்பிக்கை, மனதில் இருக்கக்கூடிய வாசனைகள், இவைகள் அத்தனையும் கேட்பதினாலே நீக்கப்படுகிறது. இது முதல் படி. கேட்பதினாலே உலகத்திடத்திலிருந்து வைராக்கியமும் இறைவனிடத்திலே பக்தியும் கேட்பதினாலே வருகிறது. அப்போ கேட்டல் என்கின்ற ஒரு சாதனம் மற்ற எல்லா சாதனத்துக்கும் தாயாக இருக்கிறது. கேட்பதிலிருந்து தான் அத்தனையும் துவங்குகிறது. விருப்பு வெறுப்பிலிருந்து ஆரம்பித்து, இன்ப துன்பத்திலிருந்து ஆரம்பித்து, அறியாமை வரைக்கும் கேட்பதிலிருந்து தான் அத்தனையும் துவங்குகிறது. அதனால தான் அர்ஜுனன்ட பகவான் திரும்ப திரும்ப சொல்றார், கவனமாக கேள், கவனமாக கேள். நாம கேட்பதுல கோட்டை விட்டுட்டோம் வச்சுப்போம், அப்புறம் கோட்டைக்குள்ள இருக்கக்கூடிய இந்த கோவிந்தனை என்னால் பார்க்க முடியாது. அப்போ கோட்டை விடாமல் நான் கவனமாக கேட்டால் கோட்டை தகர்த்தி கொண்டு உள்ளே இருக்கக்கூடிய நாராயணனை என்னால் பார்க்க முடியும், அவனிடத்திலே பக்தியை செய்ய முடியும். ஸ்ரவணம் கீர்த்தனம் விஷ்ணோஹோ. இரண்டாவது சாதனத்துக்கு போறார், கீர்த்தனம். இது நான் கற்ற கல்வியிலேயே சிரேஷ்டமான கல்வி, பக்தி சாதனம். இரண்டாவது பக்தி சாதனம் கீர்த்தனம். இறைவனுடைய கீர்த்தியை கீர்த்தனம் செய்வது, இறைவனுடைய புகழை கீர்த்தனம் செய்தல். எப்போ இறைவனுடைய புகழ் எனக்கு தெரிய வரும்? ஸ்ரவணம் பண்ணியிருந்தாதான். அப்போ ஸ்ரவணம் இல்லைன்னா கீர்த்தனம் வராது. மாறா என்ன இருக்கும்? நம்மை குறித்தின கீர்த்தனம் தான் பெருசா இருக்கும். நம்முடைய கீர்த்தியை சதா ஸ்மரித்து கொண்டே இருப்போம். அதனால்தான் நம்முடைய கீர்த்தனத்தை ஆரம்பிச்சுட்டா எல்லோரும் ஓட ஆரம்பித்து விடுகிறார்கள். நான் வாழ்க்கையில் அதை செய்தேன், இதை செய்தேன், இவர்களுக்கு இதை பண்ணேன், அதை பண்ணேன், என்னுடைய வாழ்க்கை சிறப்பானதாக அமைந்தது, ஆனால் என்னை யாருமே புரிந்து கொள்ளவில்லை, என்னை யாருமே மதிப்பதில்லை, என்னை யாருமே விரும்புவதில்லை, என்னை எல்லோரும் தூக்கி எறிந்து விட்டார்கள். நம்முடைய கீர்த்தி தான் பெருசா இருக்கு. ஆனால் நீங்க பாருங்கள், நினைத்து பாருங்கள், நமக்குன்னு கீர்த்தி ஏதாவது ஒன்று நம்மால் செய்யப்பட்டதுன்னு சொல்லுங்கள் பார்க்கலாம். நாம நம்மை ரொம்ப பெரிதாக கீர்த்தி புகழ் உடையவனாக நினைச்சுக்கிறோமே, இந்த கீர்த்திக்கு ஏதாவது ஒன்றுக்கு நாம் சொந்தக்காரர்கள்னு சொல்லுங்க பார்க்கலாம். நாம நேர்மையான முறையில் சிந்திச்சு சொல்லணும், என்னுடைய கீர்த்திக்கு ஏதாவது ஒன்று இதுதான் நான் செய்தேன், அதனால இது கீர்த்திக்கு காரணம். அறிவிலிருந்து ஆரம்பித்து, நல்ல பண்புகளிலிருந்து ஆரம்பித்து, இந்த சரீரம் வரைக்கும் ஏதாவது ஒன்று நாம செய்தோம்னு சொல்லுங்கள் பார்க்கலாம். எல்லாம் கடன் வாங்கப்பட்டவை. அறிவு குரு கொடுத்தது, நல்ல பண்புகள் சாஸ்திரம் கொடுத்தது, நல்ல பழக்க வழக்கங்கள் முன்னோர்கள் கொடுத்தது, இந்த உடம்பு சுமந்தவர்கள் கொடுத்தது. ஏதாவது ஒன்று சொல்லுங்கள் பார்க்கலாம். அப்போ இறைவனுடைய கீர்த்தியை கீர்த்தனம் செய்தல் என்பது ஸ்ரவணம் ரொம்ப ரொம்ப ஆழமாக இருந்தால், ஸ்ரவணத்திலே எனக்கு சரியான புரிதல் இருந்தால்,
இறைவனுடைய கீர்த்தியை, நாராயணனுடைய கீர்த்தியை சதா சததம் கீர்த்தயந்தோ மாம். சததம் கீர்த்தயந்தः நித்யயுக்தா உபாசதே. எப்பொழுதும் இறைவனுடைய கீர்த்தியை, புகழை கீர்த்தனம் செய்து கொண்டே இருப்பது, பாடிக்கொண்டே இருப்பது, பேசிக்கொண்டே இருப்பது. என்ன லாபம்? இறைவனுடைய கீர்த்தியை பேசுவதனால எனக்கு என்ன பிரயோஜனம் சாமிஜி? என்னை பற்றி, என்னுடைய கீர்த்தியை பற்றி பேசினாவது எனக்கு சந்தோஷம் இருக்கு, மற்றவர்களிடத்தில் எனக்கு மரியாதை கூடுகிறது, மற்றவர்கள் என்னை மதிக்கிறார்கள், என்னை விரும்புகிறார்கள், என்னை வரவேற்கிறார்கள். இறைவனுடைய கீர்த்தியை நான் பாடுறதுனால, பேசுறதுனால எனக்கு என்ன பிரயோஜனம்? இறைவனுடைய கீர்த்தியை நான் பாடுவது, பேசுவதின் மூலமாக என்னுடைய கீர்த்தி அழிகிறது. நமக்கு கஷ்டமே அதுதான். நம்முடைய கீர்த்தி அழிந்து வேற யாருடைய கீர்த்தி மேல வந்துடக்கூடாது. அதனால என்ன பண்றோம்? நம்முடைய கீர்த்தியை நினைச்சுட்டே இருக்கோம், இறைவனுடைய கீர்த்தியை நினைப்பதற்கு நாம் தயாராக இல்லை. மாறாக பக்தன் என்று வருகின்ற நேரத்திலே அவன் இறைவனுடைய கீர்த்தியை, புகழை சதா பாடிக்கொண்டே இருக்கிறான், பேசிக்கொண்டே இருக்கிறான். அதனுடைய முதல் பிரயோஜனம் நம்முடைய கீர்த்தி, நம்முடைய புகழ் புறந்தள்ளப்படுகிறது. ஏன் இருந்துட்டு போட்டுமே, என்னுடைய கீர்த்தி இருந்தால் உங்களுக்கு என்ன கஷ்டம்? என்னுடைய கீர்த்தியை நான் சொல்லிக்கொண்டே இருந்தால் என்ன உங்களுக்கு என்ன கஷ்டம் என்றால், எதுவரைக்கும் நம்முடைய கீர்த்தியை நாம் நினைத்துக் கொண்டிருக்கிறோமோ அதுவரைக்கும் நாம் தம்பம், கர்வம் என்கின்ற அம்சத்திலேயே மாட்டிக்கொண்டு அது கொடுக்கக்கூடிய மோகத்திலும் சோகத்திலும் நாம் எப்பொழுதும் இருப்போம், அதிலிருந்து விடுபட முடியாதவனாய். அடுத்தது என்னடான்னா, நம்முடைய கீர்த்தியவே நாம் நினைத்துக் கொண்டிருப்பதனால நம்முடைய நன்மை தீமைகள் நமக்கு தெரியாமல் போய்விடுகிறது. மூன்றாவது, நம்முடைய கீர்த்தியவே நாம் பேசிக்கொண்டிருப்பதனாலே நம்மை பிறர் மதிக்க வேண்டும், நம்முடைய உணர்வை பிறர் மதிக்க வேண்டும், நம்முடைய செயல்பாடை பிறர் ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று நிர்பந்தப்படுத்துகிறோம். மற்றவர்களுடைய உள்ளத்தை பற்றியோ, மற்றவர்களுடைய உணர்வை பற்றியோ, மற்றவர்களுடைய வாழ்க்கை முறையை பற்றியோ, மற்றவர்களுடைய செயல்பாடுகளை பற்றியோ நாம் சிந்திப்பதும் இல்லை, மதிப்பதும் இல்லை, ஏற்றுக்கொள்வதும் இல்லை. உலகத்தோடு நாம் உறவாடும் போதே இவ்வளவு தடைகள் இந்த கீர்த்தியை பற்றி சிந்திப்பதனாலே வருகின்றது என்றால், இந்த கீர்த்தியை பற்றி சதா நினைக்க நினைக்க உண்மையான கீர்த்திக்கு சொந்தக்காரனாக இருக்கின்ற நாராயணனை என்னுடைய மனம் மறந்தே போகிறது. ஒருவேளை தெரியாத்தனமா யாராவது நாராயணனை நினைவூட்டினால் நாராயணன்பால் கோபம் வருகிறது, வெறுப்பு வருகிறது. அப்போ இங்க கீர்த்தியினுடைய லாபம் தம்பம், கர்வத்திலிருந்து ஆரம்பித்து என்னென்னலாம் தோஷங்கள் வருமோ அத்தனை தோஷங்களும் அகற்றப்படுகிறது. இதெல்லாம் நான் உங்களுக்கு சொல்லணும் அவசியம் இல்லை. ஏன்னா உங்களுக்கு எல்லாம் நிறைய சாஸ்திரங்களை செவிமடுக்கிறதுனால, அன்றாட வாழ்க்கையிலும் நீங்கள் பார்ப்பதனாலேயே புரிகிறது. அர்ஜுனன்
பரமாத்மாவை தன்னுடைய தேரோட்டியாக வைத்துக் கொண்டான். இதை விட ஒரு கீழான செயல் என்ன இருக்க முடியும்? ஆனால் பக்தன் நண்பன் வரும்போது பகவான் எதை வேணா செய்ய தயாரா இருக்கார். நாம் மதிக்கக்கூடியவர்கள் பெரியவர்கள் என்று சொன்னால், போற்றக்கூடியவர்கள் என்று சொன்னால், அவரை அமர வைத்து நாம் அவருக்கு பணிவிடை செய்வோம். அதானே உலகத்தினுடைய நியதி. ஆனால் இங்கே மாறாக யாரை ஒருவன் மதிக்கிறானோ, யாரை ஒருவன் விரும்புகிறானோ அவன் அர்ஜுனனுக்கு பணிவிடை செய்யக்கூடிய காட்சியை, அது எங்கே சாதாரணமான இடத்துல அல்ல, கடினமான போர்க்களம் நிறைந்த இடத்திலே அர்ஜுனனுக்கு சகாயம் செய்யக்கூடிய இடத்திலே கிருஷ்ண பரமாத்மா இருக்கார். பகவானுக்கு ஒரு விதமான சலனமும் என்னை இப்படி கொண்டு போய் இங்கே அமர வைத்து விட்டானே என்கின்ற வேதனையோ, தாழ்வு மனப்பான்மையோ, கஷ்டமோ, மற்றவர்கள் தன்னை எப்படி பார்ப்பார்களோ என்கின்ற எண்ணமோ, எந்த ஒரு சலனமும் மனது. அதனால் தான் பகவானுக்கு ஒரு பெயர் நிஷ்கம்பே நித்ய பூர்ணே நிரவதிக பரமானந்த பீயூஷரூபே நிர்லீனானேக முக்தாவளி சுபகதமே நிர்மல பிரம்ம சிந்தௌ. நிஷ்கம்பம், கம்பனம் என்றாலே சலனப்படுத்துவது. பரமாத்மாவுடைய மனம் மாயையால் சலனப்படுத்தப்பட முடியாத சொரூபம் நிஷ்கம்பம். நம்மளால் அதை தியானிக்க வேண்டிய குணம். கம்பனம் நிஷ்கம்பனம். அர்ஜுனன் பரமாத்மாவை எவ்வளவு முடியுமோ அவ்வளவு நிலைகளிலே பரமாத்மாவை சலனப்படுத்தி பார்க்கிறான். பகவான் நிஷ்கம்பமாக இருக்கார், பூர்ணமா இருக்கார். நிஷ்கம்பே நித்திய பூர்ணி. எதற்காக சொல்ல வந்தேன் என்றால், அந்த பூர்ணமான ஸ்வரூபம் அமைதியாக தனக்கு கொடுக்கப்பட்டிருக்கூடிய வேலையை செய்கிறது, விரும்பியே செய்கிறது, சந்தோஷமா செய்கிறது. ஆனால் இந்த நான் தான் அனைத்துக்கும் காரணம், என்னால் தான் வெற்றி கிடைக்கும் என்று மாறுதட்டி கொண்டு வந்த அர்ஜுனன், தன்னுடைய கீர்த்தியவே நினைத்துக் கொண்டிருந்தவன், தன் அருகிலே தனக்காக சகாயம் பண்ண வந்திருக்கக்கூடிய நாராயணனையே மறந்து, அதுதான் தம்பம் கர்வத்தினுடைய தோஷம். தன் கூடவே இருக்கிறான், சகாயம் செய்கிறான், சகாயம் செய்ய காத்து கொண்டிருக்கிறான். ஆனால் இந்த கர்வம் என்ன செய்கிறது, இந்த கீர்த்தி என்ன செய்கிறது, இந்த புகழ் என்ன செய்கிறது? கிருஷ்ணா சேனையோர் உபயோர் மத்தியே ரதம் ஸ்தாபயே. இரண்டு சேனைகளுக்கும் இடையிலே கொண்டு போய் இன்று தேரை நிப்பாட்டு. நான் யார் யாரெல்லாம் சண்டை போட வந்திருக்கிறார்களோ அவர்களை பார்ப்பதற்கு காத்து கொண்டிருக்கிறேன். பகவானும் கொண்டு போய் நிப்பாட்டுறார். பாரப்பா ஏ தான் பஷ்யே. அதன் பிறகு உங்களுக்கு எல்லாம் தெரியும். இப்போ விஷயம் என்னவென்றால், எப்பொழுது நாம் நம்முடைய கீர்த்தியவே நினைக்கிறோமோ நம்முடைய செயல்பாட்டிலே தடை வருகிறது, சோர்வு வருகிறது, கவனச்சிதறல்கள் வருகிறது, வெறுப்பு வருகிறது, மனதிலே கோபம் வருகிறது, மற்றவர்களை நாம் வெறுக்க ஆரம்பிக்கின்றோம். யாராவது நம்முடைய புகழை பாடினால் அவர்கள் தரம் தாழ்ந்தவர்களாக இருந்தாலும் அவர்களை ஏற்றுக்கொள்கின்றோம். யாராவது நம்மிடத்தில் இருக்கக்கூடிய கீர்த்தியை அபகீர்த்தியாக ஆக்கினால், நமக்கு ஏதாவது ஒரு குற்றத்தை கண்டுபிடித்தால் உடனே அவர்களை நாம் வெகுண்டு எழுந்து வெறுக்க ஆரம்பிக்கின்றோம். அவர்களுக்கு நாம் கெடுதல் செய்ய முயற்சி எடுக்க ஆரம்பிக்கின்றோம். இதெல்லாம் பெரும் தடை.
என்னுடைய கீர்த்தியை நினைத்தல். அப்ப இது பக்திக்கு முதல்ல பெரும் தடை. அப்புறம் என்ன, பகவானை அடைவதற்கு அது சகாயம் செய்யும்? நிச்சயமா சகாயம் செய்யாது. பக்திக்கே பெரும் தடை என்றால் அப்புறம் பகவானை எப்படி அடைவது? இந்த கீர்த்தியை கொண்டு. ஆகினாலே என்னுடைய கீர்த்தியை அழியணும்னா இறைவனுடைய கீர்த்தியை கீர்த்தனம் செய்தல். இது ஒரு சாதனம். கீர்த்தனம் என்பது ஒரு சாதனம். ஸ்ரவணம் எப்படி ஒரு சாதனமோ கீர்த்தனமும் ஒரு சாதனம். ஸ்ரவணம் காதுக்கு, கீர்த்தனம் வாக்குக்கு. எதுவரை நான் கீர்த்தனம் பண்ணணும்? எதுவரைக்கும் என்னுடைய கீர்த்தனம் தொடர வேண்டும்? இப்ப நம்முடைய புகழை, நம்முடைய கீர்த்தியை யாராவது ஸ்லாகித்து பேசினால் நாம் நம்மை இழக்கிறோம் அல்லவா? அந்த க்ஷணம் நாம் நம்மை இழக்கிறோம். என்ன தெரியும்? அவர் என்ன பேசுறாருன்னு கூட நமக்கு தெரியாது. அந்த சப்தமானது நமக்கு மோகத்தை கொடுத்து என்னை மயக்க நிலையிலே வைத்திருக்கும். அந்த சப்தம் இங்க வருவோம். இறைவனுடைய கீர்த்தியை நான் கீர்த்தனம் செய்ய செய்ய என் உள்ளமானது என்னுடைய கீர்த்தியை இழந்து இறைவனோட ஒன்ற ஆரம்பித்து, இறைவனுடைய கீர்த்தியை மனமானது நினைக்க ஆரம்பித்து இறைவனுடன் ஒன்ற ஆரம்பிக்கும் போது என்னை நான் இழந்து விடுகிறேன். என்னை நான் இழந்ததனுடைய அறிகுறி என்ன? மனதிலே எந்த எண்ணமும் இல்லை. நான் என்கின்ற எண்ணம் இல்லை. நான் மெத்த படித்தவன் என்கின்ற கர்வம் இல்லை. படித்த அறிவும் இல்லை. மனதிலே எந்த உலகமும் இல்லை. மனம் சமாதி நிலைக்கு போகிறது. அதனுடைய புற சரணம்தான் பரமாத்மாவுடன் போய் இந்த ஜீவன் ஒன்றிய காரணத்தினாலே ஏற்பட்ட வெளிப்பாடுதான் கண்களிலிருந்து தாரதாரியார் கண்ணீர் வடிக்கிறான். ரோமாஞ்சாஸ்ருபிஹி நாரத மகர்ஷி சொல்றார் பக்தி கிரந்தத்துல. உடல்ல இருக்கக்கூடிய மயிரெல்லாம் சிலிர்த்து கொண்டிருக்கிறது. பகவானுடைய சப்தத்தை கேட்ட மாத்திரத்திலேயே கண்களிலிருந்து தாரதாரியார் கண்ணீர் வடிக்கிறான். மனதில் இருக்கக்கூடிய விகாரங்கள் எல்லாம் அழிந்து விட்டது. தொண்டை வந்து அடைத்துக் கொள்கிறது. பேச்சு என்பது வரவில்லை. சப்தம் நின்று விடுகிறது. சமாதி நிலையை அடைகிறான். கீர்த்தனம் ஸ்ரவணம் ஒழுங்கா இருந்து அதில் சொல்லப்பட்ட விஷயங்கள் எல்லாம் தெளிவு கொடுத்து எந்த என்னென்ன சப்தம் என்னென்ன பொருளை எனக்கு கொடுக்கிறது என்று தெரிந்தால் அந்த சப்தம் கொடுத்த அர்த்தத்தை வைத்துக்கொண்டு கீர்த்தனம் பண்ணும் போதே அந்த சப்தமானது அந்த பொருளை கொண்டு வந்து என்னுடைய மனதை தொடும் போதே சப்தம் நின்று விடுகிறது. சப்தமானது பொருளை காட்டின உடனேயே பொருளை பிடித்துக் கொண்டு சப்தத்தையும் விடுகிறான், ரூபத்தையும் விடுகிறான், பொருளுடன் ஒன்று கலந்து விடுகிறான். இந்த தன்மைக்கு அழைத்து கொண்டு போகக்கூடிய சாதனமாக கீர்த்தனம் இருப்பதினால் கீர்த்தனம் பக்தியினுடைய உன்னத எதுவரைக்கும் அந்த கீர்த்தனம் பண்ண வேண்டும் என்றால்
எதுவரைக்கும் மனம் சமாதி நிலையை தொடவில்லையோ அதுவரை பரமாத்மாவனுடைய அந்த சொரூபத்தை உணரக்கூடிய தன்மை வந்துட்டா கீர்த்தனம் தானா போய்விடுகிறது, கீர்த்தி தானா போய்விடுகிறது. அதன் பிறகு சப்தத்துக்கு அங்கே வேலை இல்லை, சப்த உச்சாடனம் அங்கே தேவைப்படாமல் போய்விடுகிறது. ஏன்னா சப்தத்தை வைத்துக்கொண்டு அசப்தமாக இருக்கின்ற நிஷப்தமாக இருக்கின்ற இறைவனை தொடுவதற்கு இந்த சாதனத்தை பயன்படுத்துறோம். சப்தம் நிஷப்தமாக இருக்கின்ற பரமாத்மாவிடத்திலே போய் தொட்டதற்கு பிறகு இந்த சப்தத்துக்கு என்ன வேலை? அதற்கு அப்புறம் அதான் நேற்றைக்கே பார்த்தோம் அல்லவா, விஷ்ணு சகஸ்ரநாமம், லலிதா சகஸ்ரநாமம், நாராயணியம், பாகவதம், ராமாயணம், விதவிதமான தேவதைகளுடைய ஸ்லோகங்கள், அஷ்டோத்திரங்கள், வேத மந்திரங்கள், இதெல்லாம் சப்த கோச்சரம், சப்த கூட்டம், சப்த கணம். இந்த சப்தத்தை கொண்டு நான் சப்தம் இல்லாமல் இருக்கின்ற பரமாத்மாவை தொடர்றதுக்கு முயற்சி பண்றேன். ஒருவேளை என்னுடைய மனம் அந்த பரமாத்மாவை தொட்டு விட்டால் இந்த சப்தத்தினாலே ஒரு பிரயோஜனம் இல்லை. பரமாத்மாவை தொடாத வரைக்கும் இந்த சப்தத்தினாலும் பிரயோஜனம் இல்லை. நான் சப்தத்தை உச்சரித்துக் கொண்டே இருக்கலாம், பரமாத்மாவை தொடுவதற்கு இந்த சப்தம் உதவி செய்யவில்லை என்றால் அப்பொழுதும் இந்த சப்தத்தினாலே பிரயோஜனம் இல்லை. அதனால்தான் மாணிக்க வாசக பெருந்தகை சொல்றார் திருவாசகத்திலே, சிவபுராணத்திலே, சொல்லிய பாட்டின் பொருள் உணர்ந்து சொல்லுவார். எவ்வளவு பெரிய ஒரு விஷயத்தை வச்சுட்டார் பாருங்கள். சொல்லிய பாட்டின், நீ என்ன படிக்கிறாயோ, என்ன பாடல் படிக்கிறாயோ பாடுகிறாயோ, பொருள் உணர்ந்து, அது எதற்காக இந்த சப்தம் உச்சரிக்கப்படுகிறது, இந்த சப்தம் என்ன பொருளை கொண்டு வருகிறது என்று பொருள் உணர்ந்து சொன்னால் செல்வர் சிவபுரத்தின் உள்ளார், சிவனடி கீழ் பல்லோரும் ஏத்த பணிந்து. இவர் சிவலோகத்துக்கு போயிடுவாராம், பரமாத்மாவுடன் ஒன்று கலந்து விடுவார். எப்பொழுது? சொல்லிய பாட்டின் பொருள் உணர்ந்து சொல்லுவார். சொல்லிக்கொண்டே இருக்கேன், ஆனா பொருள் விளங்கவே இல்லை. வருட கணக்கா சொல்லுகிறேன், யுக கணக்கா சொல்லுகிறேன், காலை எழுந்து ராத்திரி தூங்குகின்ற வரைக்கும் உச்சரித்துக் கொண்டே இருக்கிறேன். ஆனால் அதனுடைய பொருள் விளங்காமல் சொன்னால் நான் சிவலோகத்தில் இருக்க மாட்டேன், அசிவலோகத்தில் இருப்பேன். அப்போ கீர்த்தனம் என்பது எதுவரைக்கும் என்றால் சப்தம் அர்த்தத்தை காட்ட வேண்டும். அர்த்தத்தை காட்டி அர்த்தத்திடத்திலே கொண்டு சேர்த்து விட்டது என்றால் அப்ப சப்தத்துக்கு இங்கே வேலை இல்லாமல் போய்விடுகிறது. அதுவரை சப்தத்தை செய்தல். இப்போ இந்த சப்தத்தினால எனக்கு இந்த நன்மை, சமாதி நிலைக்கு போவது. இந்த சப்தத்தினாலே நான் உணர்ந்த அந்த அனுபவத்தை மற்றவர்களுக்கு எப்படி வெளிப்படுத்துவது? நான் ஒரு அனுபவத்தை அனுபவிக்கிறேன், அதை எப்படி நான் மற்றவர்கள் வெளிப்படுத்தி காட்ட முடியும்? சப்தம்தான். அப்போ வாக்கின் துணை கொண்டு நான் அனுபவித்த அனுபவத்தை மற்றவர்களுக்கு சொல்லுவதன் மூலமாக அவர்களுடைய மனதிலும் பரமாத்மாவினுடைய கீர்த்தியை விதைக்கிறேன். அதற்கும் இது சாதனமா இருக்கு. மற்றவர்களுடைய மனதிலும் பக்தி வருவதற்கு இந்த கீர்த்தனம் ஒரு சாதனம். அவர்களுடைய மனதிலே தாபங்கள் இருக்கலாம், குறைபாடுகள் இருக்கலாம், அழுக்குகள் இருக்கலாம்,
புரிதல் இல்லாமல் இருக்கலாம், அவநம்பிக்கை இருக்கலாம். அப்ப இந்த சப்தத்தை கொண்டு போய் கீர்த்தனத்தின் மூலமாகவும் பேசுதலின் மூலமாகவும் அவர்களுக்கு நான் ஒரு தெளிவை கொடுத்தேன் என்றால், காது வழியாக அவர்கள் கேட்கின்ற நேரத்திலே அவர்களுடைய மனமும் நான் என்ன அனுபவத்தை பெறுகிறேனோ அதே அனுபவத்தை அவர்களுடைய மனமும் பெறுகிறது. இதுதான் இறைவனுடைய கீர்த்தியை மற்றவர்களிடத்திலே கொண்டு போகும்போது ஏற்படக்கூடிய நன்மை. இப்ப நம்முடைய கீர்த்தியை மற்றவர்களிடத்திலே கொண்டு போனால் மற்றவர்களுடைய உள்ளம் எரியும், உடல்லாம் எரியும். ஆனால் இறைவனுடைய கீர்த்தியை மற்றவர்களிடத்திலே கொண்டு சேர்க்கின்ற நேரத்திலே அவர்களுடைய மனதில் இருக்கக்கூடிய தாபங்கள் அத்தனையும் நீங்கி போகிறது. யான் பெற்ற இன்பம் பெருக வையம் சொல்வதனுடைய நோக்கமே அதுதான். அப்ப நான் பகவானுடைய கீர்த்தியை கீர்த்தனம் செய்து கொண்டே இருக்கிறேன் அப்படின்னா மற்றவர்களிடத்திலும் அந்த கீர்த்தியை நான் எடுத்துக்கொண்டு சேர்க்க வேண்டிய இடத்தில் இருக்கிறேன். அப்போ நான் உலகத்து விஷயத்தை பற்றி பேசாமல், என்னுடைய கீர்த்தியை பற்றி பேசாமல், என்னுடைய குடும்பத்தில் இருக்கக்கூடிய யாருடைய கீர்த்தியை பற்றியும் பேசாமல், ஏன்னா எது பேசினாலும் ஏதாவது ரூபத்துல மற்றவருடைய மனசை காயப்படுத்தும், அல்லது மற்றவருடைய மனசுல ஏதாவது தாபமானது வந்துடும். அப்போ எல்லாவற்றையும் தவிர்த்து விட்டு இறைவனுடைய புகழை மட்டுமே நான் பேசுவதாக இருந்தால், பாடுவதாக இருந்தால், அது மற்றவர்களுடைய மனதுக்கும் நன்மை செய்யக்கூடியதாய், மற்றவர்களுடைய மனதில் இருக்கக்கூடிய தாபத்தை நீக்கக்கூடியதாய், அவர்களுக்கும் அறியாமை நீங்கி மனதிலே பக்தி ஏற்படக்கூடிய சாதனமாக இருக்கின்ற காரணத்தினாலே என்னுடைய பிறப்பு உண்மையான பயனுள்ளதாக இருக்க வேண்டுமானால் பரமாத்மாவுடைய கீர்த்தியை நானும் சதா கீர்த்தனை செய்கிறேன், மற்றவர்களுக்கும் அந்த கீர்த்தனத்தை கொண்டு சேர்க்கின்றேன். எனக்கு நான் கீர்த்தனம் செய்யும் போது எனக்குள்ளே மனமாற கீர்த்தனை பண்ணிக்கிறேன், எனக்கு கேட்கும்படியாக கீர்த்தனை பண்ணிக்கிறேன். மற்றவர்களுக்கு என்று வருகின்ற நேரத்திலே சப்தமாக கீர்த்தனம் பண்றேன். இப்ப நான் பண்றது அதுதான். ஒவ்வொரு சாதுக்களும் ஒவ்வொரு சன்னியாசிகளும் செய்து கொண்டிருக்கக்கூடிய உயர்ந்த கீர்த்தனம், சப்தமாக செய்யக்கூடிய கீர்த்தனம் பொழுது போவதற்காக அல்லவோ, அல்லது தான் கற்ற கல்வியை கொண்டு போய் தன்னுடைய விபூதியை காட்டுவதற்காகவோ, தன்னை எல்லோரும் அதனால் மதிக்க வேண்டும், தனக்கு எல்லோரும் அதனால் சகாயம் செய்ய வேண்டும் என்பதற்காகவோ அல்ல. தன்னுடைய ஆனந்தத்தை, தான் எதை தன்னுடைய மனதிலே கீர்த்தனம் செய்து கொண்டிருக்கிறார்களோ, எந்த கீர்த்தியை மனதிலே சதா எண்ணிக்கொண்டிருக்கிறார்களோ அந்த கீர்த்தியை மற்றவர்களிடத்திலே கொண்டு சேர்த்தல். இது ரொம்ப ரொம்ப முக்கியமான. இதைத்தான் ஆண்டாள் பிராட்டி பண்ணுகிறாள், இதைத்தான் மாணிக்க வாசக பெருந்தகையும் பண்றார். வன் செவியோ உன் செவிதான், மாதேவன் வாழ்களர்கள் வாழ்த்தொழிய வாழ்த்தொழி போய் வீதிவாய் கேட்டெழுமே விம்மி விம்மி மெய் மறந்து. சப்தத்தை கேட்ட மாத்திரத்திலே ஒருத்தி சமாதிக்கு போய்விட்டாளே, அம்மா நீ இன்னும் உறங்கி கிடைக்கிறாய், எழுந்து வா, ஓங்கி உலகல அந்த உத்தமன் பேர் பாடுவோம் வா. கீர்த்தனம் என்பது சும்மா நாம சங்கீர்த்தனம் என்பது பணத்துக்காகவோ அல்லது 4 நாமங்களை சொல்லிவிட்டு மற்றவர்களுக்கு சந்தோஷத்தை கொடுப்பதற்காகவோ அல்ல. அது முழுக்க முழுக்க என்னை இறைவனின் பால் கொண்டு சேர்க்க வேண்டும், என்னுடைய கீர்த்தியை அபகரிப்பதாக இருக்க வேண்டும், இறைவனுடைய கீர்த்தியை மனதிலே தக்க வைத்துக் கொள்வதாக இருக்க வேண்டும், இறைவனோடு நான் வாழ்வதற்கு அது சகாயம் செய்யக்கூடியதாக இருக்க வேண்டும். அப்படி இருந்தால் அந்த கீர்த்தனம்
பக்தியை கொண்டு வந்து, பக்தி யோகத்தை கொண்டு வந்து பகவானுடன் என்னை ஒன்று சேர்க்கிறது. இப்பேற்பட்ட ஞானம், உத்தமமான ஞானம் என்னை பொறுத்த மட்டுக்கும். ஸ்ரவணம் விஷ்ணோஹோ கீர்த்தனம் விஷ்ணோஹோ. மூன்றாவது பாருங்க, மெதுவா மெதுவா உள்ள போறார் பாருங்க. ஸ்மரணம் விஷ்ணோஹோ. மூன்றாவது சாதனம் ஸ்மரணம். ஸ்ரவணம் கவனமாக இருந்தால் அங்குதான் துவங்குகிறது. ஸ்ரவணம் தான் மாதா. ஸ்ரவணம் ஆழமாக கவனமாக இருந்தால் ஸ்மரணம் வந்தே தீரும். ஸ்மரணத்திலிருந்து தான் கீர்த்தனம். அப்போ ஸ்ரவணத்துக்கு அப்புறம் ஸ்மரணம் வரணும், ஸ்மரணத்துக்கு அப்புறம் கீர்த்தனம். எதை நான் ஸ்ரவணம் செய்கின்றேனோ அதைத்தான் நான் மனதிலே ஸ்மரணம் எண்ணிக்கொண்டே இருக்கிறேன். இந்த ஸ்மரணம் என்பது ஆரம்ப காலகட்டத்திலே நான் முயன்று எண்ணுவது. விருப்பப்பட்டு என்ன வேண்டும் என்ன வேண்டும் என்று நான் பிரயத்தனப்பட்டு எண்ணுவது. ஒரு குறிப்பிட்ட காலத்திற்கு பிறகு நாம் ஒன்றுமே செய்ய வேண்டாம், தானாக ஸ்மரணமானது நம்மிடத்திலே நடக்கும். அப்ப நான் முதல்ல எண்ணணும் அப்படிங்கிற விருப்பத்தை கொண்டு வரணும். இறைவனை குறித்து நான் எண்ண வேண்டும். வேற எதையும் மனதிலே நான் எண்ணாமல் இறைவனையே எண்ண வேண்டும். அதற்கு எனக்கு யாரு உந்து சக்தி? ஸ்ரவணம். ஸ்ரவணத்திலிருந்து ஸ்மரணம். இறைவனை பற்றின ஸ்மரணம் என் மனதிலே தங்க வேண்டுமானால் என்னை பற்றின ஸ்மரணம் போகணும். அப்பதான் இறைவனை பற்றின ஸ்மரணத்தை நான் கொண்டு வருவேன். என்னை பற்றின ஸ்மரணம் இருக்கிற வரை இறைவனை பற்றின ஸ்மரணம் வராது. நாம் என்ன பண்ணிக்கிறோம்? நம்மை பற்றின ஸ்மரணத்தோட இறைவனுடைய ஸ்மரணத்தையும் சேர்த்து கொண்டு நானும் இறைவனுடைய பக்தன் தான், இறைவனையும் நான் ஸ்மரிக்கிறேனே அப்படின்னு சொல்றோம். அது எது போல இருக்குடான்னா, எல்லா பொருளும் இருக்கு, அதோட இந்த பொருளையும் வைக்கிறேன். அவனை மட்டுமே ஸ்மரித்தல், அவனை மட்டுமே ஸ்மரித்தல். ஒரு தலைவன் சொல்லுகிறான், இறப்பு வீடாக இருந்தால் நான் பிணமாக இருக்க வேண்டும், இறப்பு வீடாக இருந்தால் நான் பிணமாக இருக்கணும், கல்யாண வீடாக இருந்தால் நான் மாப்பிள்ளையா இருக்கணும். எவ்வளவு பெரிய தத்துவம் பாருங்கள். கல்யாண வீட்டில் எல்லோரும் மாப்பிள்ளையை நினைக்கிறார்கள், எல்லா ஜீவனும் ஆயிரக்கணக்கான. இறப்பு வீடு என்று சொன்னால் எல்லோரும் பிணத்தை நினைக்கிறார்கள். நான் நன்மை தீமை இரண்டிலும், நன்மை தீமைக்கு அப்பாற்பட்டிருக்கக்கூடிய இறைவனையே நினைத்தல், இறைவனையே நினைத்தல். அதனால்தான் பகவான் சொல்றார், சர்வேஷு காலேஷு மாம் அனுஸ்மர யுத்யசே. எல்லா காலத்திலும் என்னையே நினை, என்னையே நினை.
ஏன் நான் இறைவனை நினைப்பது இல்லை? நிறைய காரணங்கள் சொல்லிக்கொண்டே போகலாம். நிறைய காரணங்கள். நம்ம நேரடியா வந்துருவோம். ஏன் நான் இறைவனை நினைப்பது இல்லை என்றால், எனக்கும் இறைவனுக்கும் என்ன உறவுன்னே தெரியாது. அதனால நான் நினைக்கிறது இல்லை. நமக்கு எப்போதுமே ஒரு உறவு விஷயம் நினைத்து பார்க்கிறோம். நம்மளோட யாராவது உறவாடவில்லை என்றால் நம்ம நினைக்கிறோமா? இல்லையே. நம்முடன் யாராவது உறவாடினால் அவர்களை பற்றி நினைக்கிறோம். நமக்கு யாராவது நன்மை செய்திருந்தால் நினைக்கிறோம். நமக்கு யாராவது கெடுதல் செய்திருந்தாலும் அவங்களையும் நினைக்கிறோம். இறைவனை நான் ஏன் நினைப்பது இல்லை அப்படின்னா, இறைவனுக்கும் எனக்கும் என்ன உறவு என்று தெரிவதில்லை. ஆகையினாலே நான் நினைப்பதில்லை. இப்போ இந்த சிரவணம் என்ன செய்கிறது? இறைவனுக்கும் எனக்கும் இருக்கக்கூடிய உறவு முறையை சொல்லி இறைவனிடத்திலே ஸ்மரணத்தை சேர்த்து வைக்கிறது. இறைவனை ஸ்மரியப்பா மனமே, இறைவனை ஸ்மரணம் செய், எண்ணிக்கொண்டே இரு. அப்போ மனம் என்ன ஆரம்பிக்கிறது. அப்போ முதல் நன்மை, முதல் காரணம் ஏன் என்னால் இறைவனை நினைக்க முடியவில்லை என்றால், இறைவனுக்கும் எனக்கும் உள்ள தொடர்பு தெரியாமை. அதை தெரியப்படுத்துவது சிரவணம். இரண்டாவது, ஏன் நான் இறைவனை நினைப்பது இல்லை என்றால், இறைவன் எனக்கு என்ன செய்து விட்டான் நினைப்பதற்கு. ஏதாவது நன்மை செய்திருந்தால் நினைக்கலாம். அவன் எனக்கு ஒன்றுமே செய்யவில்லையே, எதற்கு நான் அவனை நினைக்கணும்? ஆகியனாலும் நாம் ஸ்மரிப்பது இல்லை. இறைவன் நமக்கு ஒண்ணுமே பண்ணல் நினைக்கிறோம். எதுவுமே இறைவன் எனக்கு செய்யவில்லை. ஒன்றுமே செய்யாதவனை நான் எதற்கு நினைக்கணும்? அதனாலும் நான் நினைப்பதில்லை. இப்ப இந்த சிரவணம் என்ன செய்கிறது? இறைவன் உனக்கு இவ்வளவு செய்து கொண்டிருக்கிறான் அப்பா, இவ்வளவு செய்தான், இவ்வளவு செய்து கொண்டிருக்கிறான், மேலும் செய்வான், அப்பேற்பட்டவனை எப்படி நீ மறக்கலாம் என்று சொல்லும் போது, இறைவனுடைய அந்த வைபவம் தெரியும் போது இறைவனின்பால் தானாக ஸ்மரணமானது போகிறது. இவ்வளவு செய்திருக்கிறானா இறைவன், இவ்வளவு செய்து கொண்டிருக்கிறானா இறைவன், எனக்கா செய்திருக்கிறான் அப்படின்னு நினைக்கும் போதே மனம் காதலாகி கசிந்து கண்ணீர் மல்க ஆரம்பிக்கிறது. அப்போ இறைவனின் பால் ஸ்மரணம் போகிறது. இது இரண்டாவது காரணம். இறைவன் எனக்கு என்ன செய்து விட்டான் அவனை நான் நினைப்பதற்கு. இறைவன் செய்தான், இவ்வளவு செய்து கொண்டிருக்கிறான், இவ்வளவு செய்வான், எல்லோருக்கும் செய்திருக்கிறான் பார்னு சொல்லும் போதுதான், ஆமா உண்மைதானே, நான் ஏன் அவனை நினைக்காமல் இருந்தேன்? மூன்றாவது, இறைவனை நான் ஸ்மரித்தால் எனக்கு என்னென்னலாம் நன்மைகள் கிடைக்கும் என்று தெரியாத காரணத்தினாலும் நான் ஸ்மரிப்பது இல்லை. யாராவது நினைச்சோம்னா அவங்கள்ட்ட நமக்கு ஏதாவது நன்மை இருக்கு அப்படின்னா நம்ம ஸ்மரிக்கிறோம், அவங்களை தேடி போறோம், அவங்கள்ட்ட இதெல்லாம் வேண்டோம், உடனே கிடைக்கிறது, ஸ்மரிக்கிறோம். இறைவனை ஸ்மரிப்பதனால எனக்கு என்ன நன்மை, எனக்கு என்ன செய்வார் இறைவன்? அப்போ அந்த இறைவனை ஸ்மரிப்பதனால் உண்டான மேம்பாடு அத்தனையும் சாஸ்திரத்தின் மூலமாக செவிமடுக்கும் போது மனம் தானாக இறைவன் இடத்திலே ஓடுகிறது. ஸ்மரணையில இவ்வளவு நன்மை இருக்கா அப்படிங்கிற எண்ணம் வரும்போதுதான் ஸ்மரித்தனுடைய நன்மையை தெரிந்து கொண்டு இறைவனை நோக்கி மனம் ஓட ஆரம்பிக்கிறது. ஸ்மரித்தவர்கள் இந்த உலகத்திலே எப்படியெல்லாம் நன்மை அடைந்திருக்கிறார்கள் பார் என்ற ஸ்ரவணம் சொல்லும் போது அதை கவனமாக மனனம் செய்த காரணத்தினாலே மனம் தானாக இறைவன் நினைக்கிறது. அவர்களுக்கெல்லாம் இவ்வளவு நன்மை நடந்திருக்கிறது, இவர்கள் இவ்வளவு நினைத்ததினாலே இவ்வளவு நன்மை அடைந்திருக்கிறார்கள், நான் ஏன் நினைக்க கூடாது இறைவனை? மூன்றாவது,
நான்காவது, ஏன் இறைவனை மனம் ஸ்மரிப்பது இல்லை என்றால், இறைவனுடைய சிறப்பு, இறைவனுடைய குணம், இறைவனுடைய லீலைகள், இறைவனுடைய பெருமை எதுவுமே எனக்கு தெரியாத காரணத்தினாலே, மாறாக என்னை பற்றியும், என்னுடைய கீர்த்தியை பற்றியும், என்னுடைய பெயரை பற்றியும், என்னுடைய செயல்களை பற்றியும், நான் வாழ்கின்ற வாழ்க்கையை பற்றியே நினைத்து கொண்டிருப்பதனாலே இறைவனை ஸ்மரிப்பதற்கு மனம் தகுதியுடனும் இல்லை, தயாராகவும் இல்லை. அப்ப நான் இறைவனை ஸ்மரிக்கணும்னா கவனமா கேட்டிருந்தா, என்னை முழுமையாக புறம் தள்ளிவிட்டு, எனது என்பதும் முழுமையாக புறம் தள்ளிவிட்டு இறைவனை சதா நினைத்துக் கொண்டே இருப்பேன். அதனால்தான் ஒரு அழகான ஒரு நாம சங்கீர்த்தனம், ஒரு நாமாவளி வருகிறது. ஒரு பக்தன் கேட்கிறான் போய், நீ எல்லோருக்கும் நன்மை செய்கிறான்னு சொல்ல, எனக்கு ஏன் நீ நன்மை செய்யாமல் இருக்கிறாய் கிருஷ்ணா? அதற்கு பகவான் பதில் கொடுக்கிறாராம், நீ மீராபாயை போல பக்தி பண்ணுகிறாயா? நீ பாண்டுரங்கனை போல பக்தி பண்ணுகிறாயா? நீ சந்த ஞானேஸ்வரை போல பக்தி பண்ணுகிறாயா? புரந்தரதாசரை போல பக்தி பண்ணுகிறாயா? தியாகராஜரை போல பக்தி பண்ணுகிறாயா? கபீர்தாசரை போல பக்தி பண்ணுகிறாயா? ஸ்மரணம் என்பது என்னை முழுமையாக புறம் தள்ளாதவரை ஸ்மரணம் வராது. அதனால்தான் நீங்கள் இறப்பு வரும் காலத்துல கூட பாருங்கள், நம்மை நாம் புறம் தள்ளாத காரணத்தினாலே, எனது என்பதையும் புறம் தள்ளாத காரணத்தினாலே தான் இறப்பு வரும் காலத்துல கூட நம்மை நினைக்கின்றோம், அல்லது நம்மை நினைக்காமல் என்னுடையது என்பதை நினைக்கிறோம். என்னுடைய வீட்டை விட்டு போக வேண்டியிருக்கிறதே, நான் சேர்த்த செல்வத்தை விட்டு போக வேண்டியிருக்கிறதே, நான் பார்த்து பார்த்து கட்டிய வீட்டை விட்டு போக வேண்டியிருக்கிறதே, இந்த உறவுகளை எல்லாம் விட்டு போக வேண்டியிருக்கிறதே, இவ்வளவு சுகத்தை விட்டு விட்டு போக வேண்டியிருக்கிறதே, அந்த எண்ணத்தோடையே போகிறோம். அதனால தான் அடுத்த பிரிவில் நாயா அந்த வீட்டையை சுற்றி சுற்றி வந்துட்டோம். அப்ப இங்க ஸ்மரணம் என்பது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு சாதனம். சாயங்காலம் இன்னும் விரிவாக பார்ப்போம். ஓம் பூர்ணமதః பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதச்யதே பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவாவசிஷ்யதே. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. ஹரி ஓம் ஸ்ரீ குருभ्यो நமः. ஹரி ஓம்.